ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை மாலை 6 மணி இருக்கும். நம்ம எப்போதுமே வியாழக்கிழமையில நான் குபேரர் பூஜை பண்ணுவேன். நம்ம இப்போ தீபாவளியிலேருந்து 48 நாட்கள் நம்ம குபேரர் பூஜை டெய்லி தினந்தோறும் பண்ணிக்கிட்டு வரோம். வியாழக்கிழமையில மட்டும் நான் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு குங்குமம்லாம் மாற்றுறேன். பச்சை கலர் குங்குமம் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. என்கிட்ட இல்லை, அதனால் சிகப்பு கலர் குங்குமத்தை பயன்படுத்தியிருக்கேன். நான் இப்போ பூஜை பண்ணும்போது கீழே வெற்றிலை வச்சு அது மேலே ஃபோட்டோ வைப்பேன். இல்லைன்னா பச்சை கலர் துணியை பயன்படுத்துவேன். இன்றைக்கி நான் அரிசியும் வெற்றிலையும் பயன்படுத்தி வச்சுருக்கேன். எப்போதும் நம்ம குலதெய்வ சொம்பும் பிள்ளையாரும் வச்சுருக்கோம். நான் எண் எந்திரத்தை எப்போதுமே மஞ்சளால் தான் வரைவேன். ஏற்கனவே வீடியோவில் வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதில் நான் பயன்படுத்துகிற நாணயம் எப்பொழுதுமே வியாழக்கிழமையிலும் பயன்படுத்திப்பேன். இந்த 48 நாள் பூஜையிலையும் பயன்படுத்திக்கிட்டு வர நாணயம் தான். நாணயத்துக்கும் பூவு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த நாணயத்தை 48 நாட்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணம் பயன்படுத்துகிற இடத்துல இந்த நாணயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பூக்களால் நான் அலங்கரிச்சுக்கிறேன். குபேரர் விளக்கோட நான் 2 அகலும் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ லக்ஷ்மிக்கு உகந்தது மா இலை. அதனால் மா இலை, தாமரை மணி மாலை எல்லாமே நான் பூஜைக்கு எப்போதுமே ரெகுலராக வச்சுருவேன். லக்ஷ்மி தாயாருங்க அஷ்டலக்ஷ்மி பூஜை பண்ணும்போதும் நான் மா இலை பயன்படுத்துவேன். எப்போதுமே பூஜை அறையில் மா இலையை பயன்படுத்துகிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அதனால் மா இலை பயன்படுத்துவேன். அப்புறம் மஞ்சள், குங்குமம், ஏலக்காய் எல்லாமே லக்ஷ்மி தாய்க்கு உகந்த பொருள். அதையும் வச்சுருக்கேன். சோழியும் கோமதி சக்கரமும் என்கிட்ட இருக்குது. அதனால் அதையும் பயன்படுத்தியிருக்கேன். அர்ச்சனைக்கு நான் 5 ரூபாய் நாணயத்தால் தான் நான் எப்போதுமே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரேன். அர்ச்சனை பயன்படுத்திக்கிறேன். இது புனுகு, கோரோஜனை, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் நாணயம் செல்வங்கிற வசதி நாணயம் பூஜைக்கு பயன்படுத்தியிருக்கேன். பணத்துக்கு பதிலாக நாணயத்தை வச்சுருக்கேன். இப்போ ஃபோட்டோ எல்லாத்துலேயும் அர்த்தர் பூஜைக்கு முன்னாடி நான் எல்லா பூஜையிலையுமே இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் வரும். அதனால் நான் இந்த பொருட்கள் இந்த வாசனையான இந்த பொருள் இல்லாமல் பூஜைக்கு பயன்படுத்திப்பேன். பச்சை கற்பூரத்தை நான் நுணுக்கி விளக்கில் போட்டுக்கிறேன். அந்த விளக்கு எரியும் போது இந்த பச்சை கற்பூரோட வாசமும் ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இப்போ தீபத்தை ஏற்றிக்கலாம். இந்த சைடு நாணயத்துக்கு ஒரு தீபம், கோமதி சக்கரத்துக்கும் ஏற்றியிருக்கேன். இப்போ நம்ம நாணயத்தை வச்சு ஒவ்வொரு நாணயமாக வச்சு அர்ச்சனை பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கிறேன். என்னோடய பூஜைக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளையாரையும் என்னோடய குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கிட்டு நான் இப்போ நாணயத்தால் லக்ஷ்மி குபேரரை அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு நாணயமாக லக்ஷ்மி குபேரரை போற்றின்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை போற்றி அப்படின்னு சொல்லி நான் அர்ச்சனை பண்ணுவேன். 108 நாணயத்தை அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்போ தீபம் தூபம் காட்டிக்கலாம்.